இன்றைய டெஸ்ட்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கனிம தொழிற்சாலைகள் எவை? ஏ சிமெண்ட், பி இரும்பு, சி அலுமினியம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. செகண்ட் கொஸ்டின், சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை தொழில். தேர்ட் கொஸ்டின், கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி. ஃபோர்த் கொஸ்டின், மூன்றாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு ஏ வங்கிகள், பி விற்பனை கூடங்கள், சி காப்பீட்டு நிறுவனங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் டேஷ் பொருளாதார நிலை காணப்படுகிறது? இந்தியாவில் எந்த பொருளாதார நிலை காணப்படுகிறது? ஆப்ஷன் சி கலப்பு. சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சேவைத்துறை எது? ஏ வணிகம், வங்கி, காப்பீடு, பி போக்குவரத்து, செய்தி தொடர்பு, சட்டம், சி நிர்வாகம், கல்வி, உடல்நல பாதுகாப்பு, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. செவன்த் கொஸ்டின், பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித். எய்த் கொஸ்டின், இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்பது யாருடைய கருத்து? இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்பது யாருடைய கருத்து? ஆப்ஷன் சி ஆல்பர்ட் மார்ஷல். நைன்த் கொஸ்டின், பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ வங்கி வைப்புகள், பி பங்குகள், சி பத்திரங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 10th கொஸ்டின், தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி தொழில் முனைவோர். 11th கொஸ்டின், உயிருள்ளவைகளை முதன்முதலில் வகைப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ். 12th கொஸ்டின், டேஷ் செல்களில் உட்கரு காணப்படுவது இல்லை? எந்த செல்களில் உட்கரு காணப்படுவதில்லை? ஆப்ஷன் சி பாக்டீரியா செல்களில். 13, உண்மையான திசு தொகுப்பை பெறாத உயிரினம் ஆப்ஷன் பி கடற்பஞ்சு. 14, உண்மையான திசு தொகுப்பை பெறாத விலங்குகளின் தொகுதி ஆப்ஷன் ஏ துளையுடலிகள். 15, உடற்குழி அற்றவை, பொய்யான உடற்குழி கொண்டவை, உண்மையான உடற்குழி கொண்டவை, நாடாப்புழு, உருளைப்புழு, மண்புழு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 16, ஆரசமச்சீர் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ குழியுடலிகள் அல்லது நிடேரியா. 17, நீரில் டேஸை கலந்தால் புரோட்டோசோவாக்கள் அழிந்துவிடும் ஆப்ஷன் பி ஃபார்மலின். 18, துளையுடலிகளில் நீரோட்டம் மற்றும் கழிவு நீக்கத்திற்கு பயன்படும் துளை ஆப்ஷன் ஏ ஆஸ்டியா ஆஸ்குலம். 19, தட்டைப்புழுக்களில் கழிவு நீக்கம் டேஷ் செல்களால் நடைபெறுகிறது? தட்டைப்புழுக்களில் கழிவு நீக்கம் எந்த செல்களால் நடைபெறுகிறது? ஆப்ஷன் சி சுடர் செல். 20, நாடாப்புழுவின் அறிவியல் பெயர் ஆப்ஷன் பி டீனியா சோலியம். 21, அஸ்காரிஸ் மற்றும் யானைக்கால் நோயை உண்டாக்கும் உருளைப்புழு ஆப்ஷன் சி பைலேரியஸ். 22, மனித உடலில் உருளைப்புழுக்கள் எங்கு காணப்படும்? ஆப்ஷன் சி சிறுகுடல். 23, மிகவும் பழமையானதும் அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களை கொண்ட மிகப்பெரிய தொகுதி ஆப்ஷன் ஏ கணுக்காலிகள். 24, கணுக்காலிகளின் உடலின் மேற்புறத்தில் டேஷ் பாதுகாப்பு உறையாக உள்ளது?
கணுக்காலிகளின் உடலின் மேற்புறத்தில் எது பாதுகாப்பு உரையாக உள்ளது? ஆப்ஷன் ஏ கைட்டின். 25 கணுக்காலிகளை உதாரணத்துடன் சரியாக பொருத்துக. கிரஸ்டேசியா, அராக்டினா, பூச்சிகள், இறால், நண்டு, சிலந்தி, தேள், கொசு, ஈ. சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 3. 26 திறந்த வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு. திறந்த வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி கணுக்காலிகள். 27 மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு. மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நத்தை. 28 கீழ்கண்டவற்றில் முட்தோலிகளை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் முட்தோலிகளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ நட்சத்திர மீன், பி கடல் குப்பி, சி கடல் அல்லி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 29 இளம் உயிரிகள் அதாவது லார்வாக்கள் இருபக்க சமச்சீர் கொண்டவைகளாகவும் முதிர் உயிரிகள் ஆர சமச்சீர் கொண்டவைகளுக்கான உதாரணம். இளம் உயிரிகள் இருபக்க சமச்சீர் கொண்டவைகளாகவும் முதிர் உயிரிகள் ஆர சமச்சீர் கொண்டவைகளுக்கான உதாரணம் ஆப்ஷன் சி பைபினேரியா. 30 இருவாழ்விகளில் நீரில் வாழும் முதிர்ந்த உயிரிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? இருவாழ்விகளில் நீரில் வாழும் முதிர்ந்த உயிரிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? ஏ நுரையீரல், பி செவில், சி தோல். ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. ஏ மற்றும் சி சரியான விடை. அதாவது நுரையீரல் மற்றும் தோல். 31 முதுகெலும்புகளில் முதல் வெப்ப இரத்த உயிரி. முதுகெலும்புகளில் முதல் வெப்ப இரத்த உயிரி ஆப்ஷன் சி பறவை. 32 அமிபிக் சீதபேதி எனும் நோயை தோற்றுவிப்பது. அமிபிக் சீதபேதி எனும் நோயை தோற்றுவிப்பது ஆப்ஷன் ஏ புரோட்டோசோவா. 33 மலேரியா நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா. மலேரியா நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா ஆப்ஷன் பி பிளாஸ்மோடியம். 34 உச்சரேரியா பான்கிராஃப்டினால் ஏற்படும் நோய். உச்சரேரியா பான்கிராஃப்டினால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ யானைக்கால். 35 உணர்ச்சி, ஆளுமை, அறிவாற்றல், தன் விழிப்புணர்வு, தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட முதுகு நான் அற்ற உயிரி. உணர்ச்சி, ஆளுமை, அறிவாற்றல், தன் விழிப்புணர்வு, தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட முதுகு நான் அற்ற உயிரி ஆப்ஷன் ஏ ஆக்டோபஸ். 36 உணவுக்குழலை சுற்றிலும் உருண்டை வடிவில் மூளை அமைந்துள்ள மீன். உணவுக்குழலை சுற்றிலும் உருண்டை வடிவில் மூளை அமைந்துள்ள மீன் ஆப்ஷன் சி ராட்சத சிப்பி மீன். 37 சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன். சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் ஆப்ஷன் சி செயில். 38 நீர்வாழ் உயிரிகள் வளர்க்கும் முறையின் பெயர். நீர்வாழ் உயிரிகள் வளர்க்கும் முறையின் பெயர் ஆப்ஷன் சி அக்வாகல்ச்சர். 39 கடல்வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் இறால் போன்றவற்றை லாப நோக்கில் வளர்ப்பது. கடல்வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் இறால் போன்றவற்றை லாப நோக்கில் வளர்ப்பது ஆப்ஷன் டி நீலப்புரட்சி. 40 பறக்கும் மீன் எனப்படுவது. பறக்கும் மீன் எனப்படுவது ஆப்ஷன் சி எக்ஸோசீட்டஸ். 41 தமிழ்நாட்டின் மாநில பறவை. தமிழ்நாட்டின் மாநில பறவை ஆப்ஷன் ஏ மரகத புறா. 42 துண்ணெலி ஓரிரவில் டேஸ் அடி சுரங்கத்தினை தோன்றுகிறது. துண்ணெலி ஓர் இரவில் டேஸ் அடி சுரங்கத்தினை தோன்றுகிறது ஆப்ஷன் சி 300 அடி. 43 கீழ்கண்டவற்றுள் பறக்கும் பாலூட்டி எது? கீழ்கண்டவற்றுள் பறக்கும் பாலூட்டி ஆப்ஷன் ஏ வௌவால். 44 பொதுப்பெயர் இருசொற்பெயர். நாய், பூனை, புலி, மனிதன். ஹோமோசெபியன்ஸ், பாந்தரா டைகிரிஸ், ஃபெலிஸ் ஃபெலிஸ், ஹேனிஸ் ஃபெமிலியாரிஸ். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. 45 ஊர்வன இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? ஊர்வன இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? ஆப்ஷன் பி 3.